Hi friends, welcome to Cutie Vlogging. இன்னைக்கு நம்ம vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா potato prawn masala. இது எங்க அம்மாவோட ரெசிபி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் வியூவர்ஸ்க்காகவும் நான் வந்து இந்த ரெசிபியை அம்மாட்ட இருந்து வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க because அம்மாவோட ரெசிபி எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, தோசை, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First ஒரு non-stick கடாய் இல்ல non-stick pan எடுத்துக்கோங்க. அதுல 3 tablespoon oil ஊத்திக்கோங்க. Oil லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 spoon mustard கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 spoon உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 spoon ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டா ஸ்ப்ளட்டர் ஆகட்டும். இதெல்லாம் நல்லா ஸ்ப்ளட்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து 1 minute இல்லை 2 minutலேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். நான் லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆனியன் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து ஒரு க்ரீன் சில்லியை நடுவில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷாக குக் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டொமேட்டோ இன்னும் குக் ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் சாட்டே பண்ணி விடுங்க. டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ ஒரு 30 to 40% குக் ஆகணும். ஸோ நம்ம ஒரு லிட் யூஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 minute அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இதையும் லைட்டாக சாட்டே பண்ணி விடுங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக சாட்டே பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போது நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 300 கிராம்ஸ் ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது வாட்டர் இல்லாத ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுலேருந்தே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதுலேருந்தே வாட்டர் வெளியே வரும். ஸோ சுத்தமாக வாட்டரே இல்லாத ஆட் பண்ணுங்கள். ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி ஆனியன் குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ ப்ரானுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ப்ரான் நல்லா வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். ஆக்சுவலாக ப்ரான்லேருந்தே இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும். அதனால 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கோம். இப்போ இதை லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேணுமா இருந்தால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா இது வேகட்டும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆயில் எல்லாம் மேலே வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ப்ரான் ரெசிபீஸ்க்கு கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியே ரொம்ப நல்லா வரும். ப்ரான்க்கும் அந்த மட்டன் ஃப்ளேவருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த வாட்டரே இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஆகிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி விடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே இந்த வாட்டர் எல்லாம் ட்ரெயின் ஆயிரும். இந்த ரெசிபி நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Stay tuned to my channel. Meet you in the next interesting video. Until then, signing off from QT Vlogging.